மூடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இலங்கையில இப்போ 2வது சுற்று எண்ணிக்கைக்கு போறாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்துல ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, முதல்ல இப்போ சஜித் முன்னிலை பெற்றுக் கொண்டே வருகிறாங்க. அப்படி இருந்தாலும் ஓவராலா அனுரா முன்னிலை பெற்று இருக்கிறார். ஆனா 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால 2 பேருக்குமே இப்ப 50% கிடைக்கலைங்கிறதுனால 2வது 3வது சாய்ஸை நோக்கி போறாங்க. இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல 2வது சாய்ஸ் 3வது சாய்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ இப்ப தமிழர் பகுதியில அரியநேத்திரன் நின்று இருக்கிறார். அவருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர். இப்போ அவங்களுடைய செகண்ட் சாய்ஸா எதுவா இருந்திருக்கும்? அநேகமா 99% சஜித்தா இருக்கலாம். அதே போல ரணிலுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வாக்களிச்சவங்களுடைய செகண்ட் சாய்ஸா சஜித் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறப்போ செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸை பொறுத்தளவுல சஜித்துக்கு அதிக வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரியான இந்த டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ ஏதா அப்படியே காலையில ஒரு விதமா ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ்ல முடியுமோ அப்படின்னு தோன்றுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன்.